இந்த மார்கழி மாதம் வந்ததுலேருந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நிறைய வந்து இந்த கோலம் போகிற வீடியோவாக வருதா, அப்படியே ஒவ்வொரு கோலத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சில கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் கண்ணுக்குள்ளே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஆசையாக இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி பெரிய பெரிய கோலம் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட நம்மளால் எது முடியுதோ அதை சூப்பராக சிறப்பாக செஞ்சுட்டு போயிடலாம். என்னால் பெரிய பெரிய கோலம் தானே போட முடியாது, அட்லீஸ்ட் சின்ன சின்ன கோலத்தையாவது போடுறதுக்கு கடவுள் எனக்கு இந்த அளவுக்காவது பலனை கொடுத்துருக்காருல, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சூப்பராக வந்து ஒரு கோலத்தை போட்டாச்சு. வீல் சேர்ல இப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு போறதுனால கொஞ்சம் வாட்டை வந்து இருக்காது, அதனால கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் கொணக்கா மணக்கம் தான் போகும். இருந்தாலும் கோலம் வந்து சூப்பரா வந்து போட்டாச்சு. பெரிய கோலம் வந்து போடுவோம் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் வந்து போடுவோம். அது நான் மட்டும் பொங்கல் அன்னைக்கு வந்து போட்டேன்னா பொங்கலே வந்து முடிஞ்சு போயிடும். எங்க 3 பேர்த்தோட பங்களிப்பு வந்து அந்த கோலத்துல வந்து இருக்கும். பெரிய ரங்கோலியா அன்னைக்கு நானு, ஹரணி, எங்க வீட்டுக்கார 3 பேரும் சேர்ந்து சூப்பரா வந்து பெரிய கோலமா வந்து நாங்க வந்து போட்டுருவோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டைலாக் தான், நம்ம இல்லையே நினைச்சு ஏங்கவும் கூடாது, இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடவும் கூடாது. நம்ம கிட்ட எது இருக்குதோ அதை சூப்பரா சிறப்பா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தாலே போதும். சும்மா வாழ்க்கை ஜம்முன்னு ஆயிரும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாயிரும். அப்படிதான் நானும் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு மனசை வந்து பக்குவப்படுத்திக்குவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னொரு அதிசயம், பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை அப்படிங்கிற மாதிரி இந்த பீக்கங்காய் செடியை பொத்தி பொத்தி வளர்த்து அனுமார்கிட்ட இருந்து எப்படியோ காப்பாற்றி இன்னைக்கு வந்து 2 பீக்கங்காய் வந்து அறுத்தாச்சு. அதை வந்து இன்னைக்கு போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி வச்சு அப்படியே சுட சுட சாதம், அப்புறம் பீக்கங்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் போட்டு சும்மா சாப்பிட்டோம்னா டக்கரா அப்படி இருக்கும். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரம் அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா